ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட டெய்லி விலாக் அண்ட் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக எப்படி நான் டிஎன்பிசிக்கு படிச்சுட்டு வீட்டு வேலையை பார்த்துட்டு எப்படியோ குழந்தையும் பார்த்துட்டு மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்றத ஒரு விலாகாக எடுத்து போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. அதை தான் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள். காலையிலே எழுந்திரிச்சு கோலம் போடுறது, டீ குடிக்கிறது எல்லாமே பண்ணிவிட்டு பாலிட்டி தான் எடுத்து படித்தேன். பாலிட்டியில் வந்து அட்டவணைகள் இருக்குல்ல, அந்த அட்டவணைகள் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். நான் ஸ்கூல் புக்ஸ் வந்து முடிச்சுட்டு இப்போ வந்து பிரகதீஷ் பப்ளிகேஷனில் படிச்சுட்ருக்கேன். எப்பயுமே படிக்க உட்காந்தனா எடுத்த உடனேலாம் படிக்க மாட்டேன். ஏதாச்சும் ஒரு மோட்டிவேஷ்னல் சாங் வந்து கேட்டுட்டு தான் படிப்பேன். அப்படி இல்லைனா மோட்டிவேஷ்னல் இந்த குவாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாச்சும் பார்த்துட்டு தான் வந்து உட்காருவேன். அப்போ தான் ஏதோ ஒரு சின்ன மோட்டிவேஷன் கிடச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம தொடர்ந்து படிக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்கும், ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்ணுவேன். பிடிச்சிருந்தா நீங்களும் கண்டிப்பாக பண்ணுங்கள். அதுக்காக வந்து நான் மோட்டிவேஷனல் சாங் பார்க்குறேன் அப்படின்னு ஃபோனே வச்சுட்டு யூஸ் பண்ணாமல் பார்த்துட்டு அதை எடுத்து ஓரம் கட்டிட்டு அதுக்கப்புறமா படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வேலைக்கு போயிட்டே படிக்கிறோம் அப்படின்னாலுமே சரி, கண்டிப்பாக நமக்கான ஒரு கோல் இல்லை, இது நான் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு இருந்தால் கண்டிப்பாக நிறைய டைம் இருக்கும். அதுக்கான எல்லா ஸ்டெப்ஸுமே எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஒரே அடியாக ஸ்டெப்ஸ் வைக்க முடியலைனாலும் ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் வச்சாலே நம்மளால் சீக்கிரமாக வந்து அந்த இலக்கை வந்து அடைய முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அது எல்லாருமே வந்து தெரிஞ்ச விஷயந்தான். சிறு துளி பெருவெள்ளம் முடியும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. மணி ஒரு 11:30 போல் இருக்கும். நல்லா சரியான காற்று, அப்படியே வானம்லாம் நல்லா இருண்டிட்டு வந்துச்சு. நல்லா பிச்சிட்டு ஊற்ற போகுது அப்படின்னு குஷியில் இருந்தோம். ஆனால் தூரல் போட்டு போயிடுச்சு. சரி, அந்த தூரலுக்காக ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு மதியத்துக்கு வந்து சாப்பாடெலாம் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படிக்க உட்காந்தேன். அதுவுமே குட்டி ஒரு மோட்டிவேஷனலோட தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். கரண்ட் அஃபேர்ஸ் தான் படித்தேன். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நான் 2 சேனல் ஃபாலோ பண்ணுறேன். ஒன்று வந்து ஸ்டடி வித் தர்ஷினி, இன்னொன்று வந்து சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இது நான் ஆல்ரெடி நிறைய ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஏன்னா இவங்க 2 பேர் தான் வந்து நல்லா தெளிவாக இருக்கும். நிறைய பேருக்குமே எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதாவது டிஎன்பிசி இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த 2 சேனல் வந்து தெரிஞ்சிருக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அவங்களே வந்து நிறைய கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ச்லாம் வந்து எடுக்கிறாங்க. தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நான் வந்து குரூப் 2க்கு வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணேன் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸில். பட் நாங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணலை. ஈவினிங் போல் சரி எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சரி, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.